பெஸ்ட் மோரல் ஸ்டோரீஸ். சீதா நகரத்துல சந்திரம் பாக்யம் அப்படிங்கிற புருஷன் பொண்டாட்டி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு சாந்தி விஜய் அப்படிங்கிற 2 பசங்க. அவங்க குடும்பத்துல நிறைய ஆசைங்க, நிறைய கோரிக்கைங்க இருந்துச்சு. அவங்க யோசனை எல்லாம் கனவுலயே இருந்துச்சே தவிர அவங்களோட வாழ்க்கையில வாழ முடியல. கனவுலயே ஆசைப்பட்டதெல்லாம் வாழறதுதான் அவங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி. இந்த மாதிரி எல்லாம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிய தவிர வேற எங்கேயுமே இருக்காது. சந்திரம் ஊரா சுத்தி துணி வியாபாரம் செய்யற சின்ன வியாபாரி. அவரு ஊரு முழுக்க திரிஞ்சு வியாபாரம் செஞ்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அவரோட பொண்டாட்டி வீட்டு வாசல்லையே அவளோட கோரிக்கை எல்லாமே அவளோட புருஷன்கிட்ட சொல்றதுக்காக எப்பவுமே காத்துக்கிட்டு இருப்பா. ஒரு நாள் வியாபாரத்தை முடிச்சிட்டு சந்திரம் வீட்டுக்கு வரும்போது, பாக்யம் கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வா அப்படின்னு வெளியே நின்னு சத்தம் போடும்போது பாக்யம் வீட்டுக்குள்ள இருந்து வந்து, அப்பா ஏங்க கத்துறீங்க? வீதியில போய் துணின்னு கத்தி கத்தி வீட்டு வாசலுக்கு வந்த உடனே கூட ஏன் அப்படி கத்திக்கிட்டே இருப்பீங்க? இப்படி கத்தி கத்தி வியாபாரம் செய்யறதுனாலதான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கை நடக்குது. ஆமா, இது பெரிய அரமனை. இந்த வாழ்க்கைக்கு இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. இந்த சின்ன வீட்டுக்கே இவ்வளோ பிரச்சனைனா பெரிய பவனத்தை கட்டியிருந்தா எவ்வளோ பிரச்சனையை உண்டாக்கியிருப்பியோ. சரி, பசங்க என்ன பண்றாங்க? உங்க பொண்ணான யுவராணி அந்த புறத்துல ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கா. உங்க பையன் யுவராஜா யுத்த பயிற்சிய எடுத்துக்கிட்டு இருக்கான். என்னடி உன் பிரச்சனை? பசங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா வாய்க்கு வந்த மாதிரி எதேதோ சொல்லிக்கிட்டு இருக்க. உங்க பொண்ணு பொழுது சாயறதுக்குள்ளேயே படுத்து தூங்கிட்டா. உங்க பையன் இவ்வளோ நேரமா என் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான். இப்ப நீங்க வந்துட்டீங்கல, இனிமே உங்க கூட சண்டை போட போறான். சண்டையா? எதுக்குடி? அவன் கேட்டதெல்லாம் நீங்க வாங்கி கொடுக்கணும்ல, அதுக்குதான். சரி, இந்த பிரச்சனை எப்பவுமே இருக்கிறது தானே. சரி, குடிக்க தண்ணி கேட்டனே கொண்டு வந்தியா அப்படின்னு கேக்கும்போது அதுக்குள்ள சாந்தி கையில தண்ணி எடுத்துக்கிட்டு வந்து, அப்பா தண்ணி கேட்டீங்கல்ல, இந்தாங்கப்பா. இதுதான் என்னோட தங்க குழந்தை. என் குரல் கேட்ட உடனே எனக்காக தண்ணிய கொண்டு வந்திருக்கு பாரு. தங்கமா? அப்படின்னா கொஞ்சம் எடுத்து கொடுங்களேன், 2 ஒட்டியானத்தை செஞ்சுக்கிறேன். சும்மா தமாசெல்லாம் பேசாதீங்க. சரி, என்னடி சமைச்சிருக்க? காலையில சமைச்சத நாங்க சாப்பிட்டாச்சு. இப்ப உங்களுக்காக சமைக்கிறேன். கொஞ்ச நேரம் நீங்க அப்படி உக்காந்தா சமைச்சு கொடுக்கறேன். அம்மா ஒரு பேச்சுக்கு கூட என்கிட்ட சரியாவே பேச மாட்டேல அப்படின்னு துணி மூட்டை எடுத்துக்கிட்டு உள்ள போனா. பாக்யம் சமைச்சுக்கிட்டு இருந்தா. எல்லாரும் சாப்பாட்டுக்கு உக்காந்து இருந்தாங்க. பாக்யம் சமைச்சு முடிச்சாச்சா? சீக்கிரமா சாப்பாடு கொண்டு வா. அப்பா, போன பண்டிகைக்கு எனக்கு பம்பரம் வாங்கி கொடுக்கறேன்னு சொன்னீங்க, வாங்கி கொடுக்கல. காசு கொடுங்கப்பா, நானே பம்பரத்தை வாங்கிக்கிறேன். நீயும் உங்க அம்மா மாதிரி எனக்கு பெரிய தலைவலிய கொடுத்துக்கிட்டு இருக்கடா. முதல்ல ஒழுங்கா படி, அப்புறமா பம்பரம் எல்லாம் வாங்கி பம்பரம் விளையாடலாம். பாக்யம் சீக்கிரம் சாப்பாடு கொண்டு வா, ரொம்ப பசி எடுக்குது. உன் பையன் இங்க உக்காந்துகிட்டு என் தலைய திங்கிறான். பாக்யம் சமையல் அறையில இருந்து சாப்பாட கொண்டு வந்துகிட்டே இப்படி சொன்னா, அப்பா எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லிருக்கேன், துணிய விக்கிற மாதிரி வீட்டுல சத்தம் போடாதீங்கன்னு. மறுபடியும் ஏங்க கத்துவீங்க? சாந்தி பாக்யம் பையன் கையில புருஷன் கையில எல்லாரு கையிலயும் சாப்பாட குடுத்துட்டு 4 பேரும் ஒன்னா உக்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்பா, எனக்கு தங்க கம்மலை வாங்கி கொடுக்கறேன்னு சொன்னீங்கல்ல, எப்பப்பா வாங்கி தருவீங்க? நீயே ஒரு தங்கம், தங்கத்துக்கு எதுக்காக தங்க கம்மலுன்னு சொல்லுவாருடி உன்னோட அப்பா. நான் சொல்ல வந்தத நீயே சொல்லிடுவியா? என்ன சொல்ல விட மாட்டியா? என் தங்க பொண்ணு, அப்பா உங்களுக்கு கூடிய சீக்கிரமே தங்க கம்மலை வாங்கிட்டு வந்து குடுக்கறேம்மா. ஆமா, இவ்வளோ காலமா நானே கேட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கே வாங்கி கொடுக்கல. இப்ப பொண்ணு கேட்ட உடனே பொண்ணுக்கு வாங்கிட்டு வந்து தராராமா. அப்பா என்ன சொன்னாலும் ஏட்டிக்கு போட்டி ஏண்டி பேசுற? ஏட்டியும் இல்ல போட்டியும் இல்ல, சும்மா வாய மூடிக்கிட்டு எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. சாப்பிட்டுட்டு எல்லாரும் படுத்து தூங்குனாங்க. நடு ராத்திரி நேரமாச்சு. வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு சத்தம். அந்த சத்தத்தை கேட்டு பாக்யம் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு உக்காந்தா. ஏங்க, ஏதோ சத்தம் கேக்குது, எந்திரிச்சு அது என்னன்னு பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே, பாவாடை சட்டை லுங்கி வாங்கம்மா வாங்க, ரொம்ப குறைஞ்ச விலைக்கு கொடுக்கறேன். ஐயோ, எருமாடு மாதிரி தூங்குறாரு, யாரோ திருட வந்திருக்கான், முதல்ல எந்திரிச்சு போய் பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே சந்திரம் எந்திரிச்சு உக்காந்தான். ஏங்க, ரூமுக்குள்ள ஏதோ சத்தம் கேக்குது,
அப்படின்னு சொன்ன உடனே 4 பேரும் எந்திரிச்சு உக்காந்துட்டாங்க. அப்புறம் நிதானமா ரூமுக்குள்ள போய் பாக்கும்போது ஒருத்தன் சந்திரனை தள்ளி விட்டுட்டு அவங்க வீட்டுல இருந்து ஓடி போயிட்டான். திருடன் 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 வந்திருக்க, அவனை புடிங்க அப்படின்னு வீட்டுக்குள்ள இருந்து அவன் கத்திக்கிட்டு இருக்கும்போது வெளியிலயும் திருடன் திருடன்னு ஜனங்க கத்திக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் அந்த சத்தத்தை கேட்டு ரோட்ல வந்து பார்த்தாங்க. அங்க 2 பேரும், யாரோ திருடனா, 2 திருடங்க இந்த வழியா வந்தாங்கன்னு எல்லா ஜனங்களும் கத்திக்கிட்டு இருக்காங்க. யார் அந்த திருடன்? அவன் பின்னாடி வீதியில இருந்து ஓடுறான், வாங்க போய் பிடிக்கலாம். இப்படி ஊரு ஜனங்கள்லாம் திருடன் பின்னாடி போனா பாக்யன் சந்திரன் மட்டும் பசங்களை கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்தாங்க. அப்போ சந்திரன் நடு வீட்டுல ஒரு மூட்டை இருக்கிறத பார்த்து, ஏ பாக்யம், என்ன அந்த மூட்டைய நடு வீட்டுல வச்சிருக்க, அதை எடுத்து அந்த பக்கம் வை. ஏங்க, நான் எந்த மூட்டையும் வைக்கலங்க, அது உங்க துணி மூட்டையா தான் இருக்கும், நீங்களே எடுத்து வைங்க. அது என்னோட துணி மூட்டை இல்லடி, கொஞ்சம் சரியா பாரு. அட ஆமாங்க, இது எந்த மூட்டை, இது எப்படி இங்க வந்துச்சு? முதல்ல அது எந்த மூட்டைன்னு கொஞ்சம் போய் பாரு அப்படின்னு சொன்னா சந்திரன். சந்திரன் அப்படி சொன்ன உடனே பாக்யம் அந்த மூட்டை கிட்ட போய் அதுல என்ன இருக்கு அப்படின்னு அந்த மூட்டைய நிதானமா திறந்து பார்த்தா. அம்மா, என்னம்மா அப்படி நின்னுட்டீங்க? பாக்யம், என்னடியாச்சு? இப்போ பாக்யத்தோட பையனான விஜய் வந்து அந்த மூட்டையில எட்டி பார்த்தான். அவனும் வாயடைஞ்சு போயிட்டான். அட என்னடா, உங்க அம்மா தான் அப்படி அசந்து போய் நிக்கிறான்னா நீயும் அசந்து போய் நிக்கிற, அப்படி அந்த மூட்டையில என்னடா இருக்கு அப்படின்னு சந்திரமும் வந்து எட்டி பார்த்து அவனும் அசந்து போய் நின்னுட்டான். அவனோட பொண்ணு என்ன ஆச்சுன்னு பார்த்து, அப்பா என்ன ஆச்சுப்பா, நீங்களும் அப்படி அசந்து நின்னுட்டீங்க? இப்படி சாந்தி வந்து அவங்க அம்மாவை தொட்டு இழுத்து பார்த்தா. உடனே எல்லாரும் அந்த ஆச்சரியத்துல இருந்து வெளியே வந்தாங்க. அதுல மொத்தம் தங்க நகையா இருந்தது. அத பார்த்து அவங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஏங்க, நான் பாக்குறது கனவா இல்ல இந்த நடு ராத்திரியில? என்னங்க இது? எனக்கும் அப்படிதாண்டி தோணுது. இருந்தாலும் ஒரே கனவு 2 பேருக்கும் வராதுல்ல அப்படின்னு சொன்ன உடனே பாக்யம் சமாதானமாயி, பாக்யம் முதல்ல போய் வீட்டை தாப்பால போட்டுட்டு வந்து 4 பேரும் தங்கத்தை சுத்தி உக்காந்துக்கிட்டு, அம்மா சாந்தி, நீ தங்க கம்மல் வேணும்னு கேட்டலம்மா, உன் உடம்பு முழுக்க தங்கத்தால அலங்காரம் பண்றமா. பாக்யம், நீ தங்க மூக்குத்தி வேணும்னு கேட்டல, உனக்கு உன்னோட மூக்கே தங்கத்துல செஞ்சு கொடுக்கறேன். எவ்வளோ தங்கம் இருக்கு. அப்பா, நான் கூட தங்கத்திலேயே பம்பரம் செஞ்சுக்கிறேன், தங்க பம்பரம். ஆமா, இருந்தாப்புல இருந்த இவ்வளோ தங்க நகை நம்ம வீட்டுக்குள்ள எப்படிங்க வந்துச்சு? அதான் அப்பல யாரோ திருட இந்த பக்கம் வந்தான்ல, ஒண்ணு அவன் வச்சிருக்கணும், இல்லனா போகும்போது அவசரத்துல கை தவறி கீழே விழுந்திருக்கணும். ஏங்க, இப்ப இந்த தங்க நகை நம்ம வீட்டுல கிடைச்சதுனால இந்த தங்க நகை எல்லாமே நம்மளோட இது. எங்க யாராவது வந்து இந்த நகை பத்தி கேட்டா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லணும். அது இல்லடி, இவங்க இவ்வளோ தங்க நகைய எங்க இருந்து எடுத்தாங்களோ, எங்க இருந்து கொண்டு வந்தாங்களோ, இதை எப்படி நம்மளே வச்சுக்கிறது? இதனால நம்மளுக்கு பிரச்சனை வராதா? நீங்க ஒண்ணுங்க, நம்மளுக்கு அதிர்ஷ்டம் கதவு வழியா வந்துச்சா இல்ல ஜன்னல் வழியா வந்துச்சான்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பாருங்க, நம்ம வீட்டுக்கு வந்த மகாலட்சுமிய எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நம்ம வீட்டுக்கு வெளியே கொண்டு போக கூடாது. நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலி, இன்னல இருந்து இந்த வாழ்க்கையில இருந்து நம்ம பணக்கார வாழ்க்கைக்கு மாறணும். அது இல்லடி, இந்த தங்க நகை யாரோட இது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதை உபயோகப்படுத்தலாம். இது யாரோட இதா இருந்தாலும் பரவாயில்ல, இத நம்ம திருப்பி கொடுக்க கூடாது, அவ்வளவுதான். நம்மளால இவ்ளோ நகைய சம்பாதிக்கவே முடியாது. வீட்டுக்கு வந்த மகாலட்சுமிய எதுக்குங்க நம்ம வேண்டான்னு சொல்லணும்? ஏங்க, இந்த ஒரு தடவை ஆனாலும் பொண்டாட்டி பேச்சு கேளுங்க. சரிடி, உன் பேச்சையே கேக்குறேன், ஆனா இந்த விஷயம் வெளியே தெரியாத மாதிரி பாத்துக்கணும். எங்க அந்த விஷயத்த என்கிட்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். பசங்களா, நீங்க கூட யாருகிட்டயுமே தமாசுக்கு கூட தங்கம் கிடைச்சதுன்னு சொல்லாதீங்க, சொல்லக்கூடாது, புரிஞ்சதா? சரியா? இப்படி அவங்க எல்லாரும் சரின்னு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த தங்க நகைய அதே பேக்ல கட்டி ஒரு மூலையில ஒளிச்சு வச்சுட்டாங்க. மறுவது நாள் அந்த வீதியில பஞ்சாயத்து கூப்பிட்டு இருந்தாங்க. பஞ்சாயத்து அந்த நகை காணாம போனது பத்தி தான். திருடனை புடிச்சு அந்த ஊரு பெரியவங்க பஞ்சாயத்தை கூட்டி இருந்தாங்க. அதுக்கு பாக்யம் சந்திரம் அவங்க 2 பசங்களும் வந்திருந்தாங்க. என்ன என்ன ஆச்சு? யாரு இவங்க எல்லாம்? இவங்க முந்தா நேத்து நம்ம ஊருக்குள்ள திருட வந்த திருடங்க. இவங்க நம்ம ஊரு நகைய திருடி யாரு வீட்லயோ எங்கேயோ போட்டுட்டு இருக்காங்க. இப்ப அவங்க கிட்ட கேட்க போனா யாரோட வீடுன்னு அவங்களுக்கு சொல்ல தெரியல.
அதனால இந்த பஞ்சாயத்து மூலமா என்ன சொல்றோம்னா, உங்க வீட்ல எங்கேயாவது தங்க மூட்டை கிடைச்சதுன்னா அது கொண்டு வந்து பஞ்சாயத்துல ஒப்படைச்சிருங்க. சந்திரம் பாக்கியத்துக்கு தொண்டை தண்ணி வத்தி போச்சு. ஊருக்குள்ள எல்லாரோட வீட்ல நகை இருக்கா அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப ஊர் பெரியவரு, இங்க பாருங்க, எல்லாரோட வீட்டுக்குள்ள போய் நல்லா பார்த்து எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு வாங்க. இந்த திருடங்க திருடின நகை நம்ம ஊரு கோயிலோட நகை. அதனால பார்த்து பத்திரமா தேடுங்க. நகை கிடைக்கலன்னா அந்த அம்மாவோட கோவத்துக்கு நம்ம ஆளாயிடுவோம். இந்த வார்த்தையை கேட்ட உடனே பாக்கியம் சந்திரத்துக்கு நெஞ்சில இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு. அவங்க 4 பேரும் வீட்டுக்கு வந்து, பாக்கியம் கேட்டியா, அது நம்ம ஊரு கோயிலோட நகையாம். ஆமாங்க, என்னங்க இப்படி நடந்து போச்சு? நைட்டு ஏதேதோ கனவு கண்டேங்க. இப்ப அந்த நகைய திருப்பி கொடுக்கணுமா? அப்படி திருப்பி கொடுக்கலனா செத்து போயிடுவடி, அது சாமி நகை. நான் கண்ட கனவெல்லாம் கனவாதான் போக போதாங்க. அந்த கடவுளோட நகையை வச்சுக்கிட்டு விளையாடுறது வேண்டாம். முதல்ல அந்த நகையை கொண்டு போய் கொடுத்துடலாம். இப்படி அந்த நகைய கையில எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வெளியே வர்றதுக்கு முன்னாடி தன்னோட பொண்டாட்டி புள்ளைய கவலையோட பார்த்தான். சாந்தி, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசுல உனக்கு காது குத்தி உனக்கு ஒரு நல்ல தங்க கம்மலை வாங்கி கொடுக்கறேம்மா. இந்த அப்பாவை மன்னிச்சிடுமா. அப்பா, அப்படி சொல்லாதீங்க. நீங்க யாரு, என்ன, எப்பேற்பட்டவருன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்பா. என் அப்பாவை பத்தி எனக்கு தெரியாதா? உங்ககிட்ட பணம் வந்த உடனே நீங்க எனக்கு செஞ்சு கொடுப்பீங்க. அதை கொண்டு போய் கொடுத்துருங்கப்பா. பாக்கியம், கஷ்டப்படாம நம்ம கைக்கு எந்த பொருள் வந்தாலும் அது நம்ம கையில நிக்காதுடி. கஷ்டப்படாம வந்தது ரொம்ப நாள் தங்காது. இந்த நகை நம்ம வீட்டுக்கு எப்படி வந்துச்சோ அப்படியே கிளம்பி போகுது. இது மேல நீ ஆசைப்படாத. சரிங்க, இது சாமி நகைன்னு சொன்னதுனாலதான் இத குடுக்கறேன். இல்லனா இத குடுப்பேனாங்க. உன்ன மாதிரி பொம்பளைங்கள மாத்துறது அந்த கடவுளால கூட முடியாது. இந்த நகைய கொண்டு போய் பஞ்சாயத்திலேயே கொடுத்துறேன் அப்படின்னு அந்த நகைய கொண்டு போய் பஞ்சாயத்துல கொடுத்தான். ஐயா, இந்தாங்க ஐயா, நைட்டு திருடங்க என் வீட்டு பக்கம் வந்திருக்காங்க. வரும்போது திண்ணையிலேயே இந்த நகைய போட்டுட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்தாங்க ஐயா, அந்த அம்மாவோட நகை, எடுத்துக்குங்க ஐயா. சபாஷ் சந்திரம், நீயும் உன் குடும்பமும் எந்த நிலைமையில இருக்கீங்கன்னு இடி ஊருக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது சாமி நகைய கொண்டு வந்து திருப்பி கொடுத்துட்டீங்கல்ல, உங்களை இந்த ஊர் ஜனங்க எல்லாரும் சார்பா பாராட்டுறோம். இத்தனைக்கும் உண்மையான விஷயம் என்னன்னு சொல்லல. இந்த நகை அந்த அம்மாவோட நகை இல்ல. இந்த நகை எங்க வீட்டோட நகை. நைட்டு திருடங்க திருடினது எங்க வீட்டு நகையதான். சாமி நகை அப்படின்னு சொன்னா பயத்துல திருப்பி கொடுத்துருவீங்க அப்படின்னு தான் பொய் சொன்னேன். அதே மாதிரி உண்மையாயிடுச்சு. அந்த வார்த்தையை கேட்ட உடனே பாக்கியம், சந்திரம் 2 பசங்க, ஊரு ஜனங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டு நின்னாங்க. ஒரு பெரியவரும் அந்த நகையை எடுத்துக்கிட்டு கிளம்பி போனாரு. அப்பா, நம்ம மோசம் போயிட்டோம். எனக்கு தங்க பொம்பரம் வாங்கி தரேன்னு சொன்னீங்க. தங்க பொம்பரம் நம்ம கைவிட்டு போய்கிட்டு இருக்குப்பா அப்படின்னு கவலையோட சொல்லி ஊர் பெரியவரை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த கதை மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம கஷ்டப்படாம எதுவுமே வராது. அப்படி கஷ்டப்படாம வந்தது ரொம்ப நேரம் தங்காது. விஷ்ணுபட்னம் அப்படிங்கிற கிராமத்துல ராமையா அப்படிங்கிற ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு பொய் சொல்ற பழக்கம் அதிகமா இருந்தது. சின்ன விஷயம் பெரிய விஷயம் அப்படின்னு இல்லாம எல்லா விஷயத்துக்கும் பொய் சொல்லிக்கிட்டு இருந்தான். ஊரு ஜனங்களுக்கு இது பழக்கமாவே ஆயிப்போச்சு. ஒரு நாள் ஊருக்குள்ள டீ கடையில ராமையா அவனோட ஃப்ரெண்டு சங்கர் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரியவரான ரங்கையா சுப்பையா கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னடா பசங்களா, எப்படி போய்கிட்டு இருக்கு உங்க வாழ்க்கை? எல்லாம் அப்படியே போதுங்க ஐயா. ஏண்டா ராமோ, இன்னும் ஊரு ஜனங்களுக்கு காக்கா கதையே சொல்லிக்கிட்டு இருக்கியா என்ன? ஐயோ சித்தப்பா, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. ஆமாங்க சித்தப்பா, இவன் புதுசா வேற கதைய சொன்னானாமா அப்படின்னு ராமுவ தமாஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. டே ராமு, இப்ப நீ புதுசா ஏதோ கதை விட்டுருக்கியா? என்ன பொய்டாது? என்னது பொய்யா? எனக்கு பொய் சொல்ற பழக்கமே இல்ல. உன்னை பத்தி ஊரு ஜனங்களுக்கு சொல்லு, எனக்கு இல்ல. அது என்னன்னா, நேத்து நைட்டு நம்ம பாழடைஞ்ச கிணறுகிட்ட நான் உண்மையிலேயே ஒரு பேய பார்த்தேன். முடிய விரிச்சு விட்டுக்கிட்டு அப்படியே கொலுசு போட்டுக்குன்னு வந்துச்சு. வேணா போய் பாருங்க, இப்ப கூட அங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கோம். இதே கதையதான் சொன்னியாடா? ஆமாண்டா, இதே கதையதான் சொன்ன. எல்லாரும் பயந்துட்டாங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தா. அந்த கதைய கேட்ட வெங்கையா கோவமா,
டே ராமு, நீ இதே மாதிரி இந்த பொய் சொல்றத விடமாட்டியா? அப்படின்னா சித்தப்பா, அது நீ சொன்ன அந்த பொய் கதையால குழந்தைங்க கூட அந்த கோயில் பக்கம் போக பயப்படுறாங்க. ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க கூட சாயங்காலம் ஆகுது அப்படின்னு சொன்னாவே வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆமாப்பா ராமு, இந்த மாதிரி பொய்ங்களெல்லாம் சொல்லி யாருக்காவது ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு முழு பொறுப்பு நீதான். அப்பா வெங்கையா, சுப்பையா ஐயா, நீங்க சொல்ற மாதிரி பசங்க அப்படி பயந்துட்டா நானே முழு பொறுப்பை ஏத்துக்கிறேன். நான் ஏதோ சும்மா தமாசுக்கு சொன்னேன், எல்லாரும் அதையே நம்பிக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா நீ பேசுறது? வாழ்க்கை அப்படின்னா உனக்கு ஒரே தமாசா இருக்கா? அப்பா ஏதோ தமாசுக்கு சொல்றேன்னு சொன்னல, விடுவீங்களா? டே ராமு, இந்த மாதிரி பொய்யால ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நீயே கஷ்டப்பட போற பாரு. பரவாயில்ல சும்மாருடா, நீயும் அத பத்தியே சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். ஒரு நாள் ஊர் தலைவர் வீட்டுல இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருந்தது. எல்லாருமே ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ராமு அங்கேயும் போய் பொய்யையே ஆரம்பிச்சான். ஐயா, நான் ஒரு பெரிய அதிகாரிய பார்த்தேன். அவரு சொன்னாரு, நம்ம ஊருக்கு காவாயை எடுக்கிறதுக்காக கவர்மெண்ட்ல இருந்து ₹1,00,000 காசு வரப்போதா. அப்படியாடா ராமு? யார் அந்த அதிகாரி? எப்ப வரப்போறாரு? எப்ப நம்மளுக்கு காவாயை எடுக்கிறதுக்காக காசு கொடுப்பாங்க? அது நான் சொல்றது ஜில்லா கலெக்டர் ஆபீஸ்ல. முந்தா நேத்து நான் அந்த பக்கமா போனேனா அவங்க நம்ம ஊரை பத்தி கேட்டாங்க. அப்பதான் கிருஷ்ணாபுரத்துக்கு கண்டிப்பா நாங்க உதவி செய்யறோம்னு சொன்னாங்க. இது மட்டும் உண்மையா இருந்தா நம்ம ஊருக்கு ரொம்ப நல்லது. ராமு, அந்த அதிகாரிய பத்தி நீ முழுசா தெரிஞ்சுக்கிட்டியா? ஏன், அதெல்லாம் எனக்கு தெரியாது. 3 நாள்ல கடுதாசி வரும், அதுல எல்லாமே எழுதிருக்கோன்னு சொன்னாங்க. வார்த்தையை நம்புறதுக்கு எங்களுக்கு ஏதோ பயமா இருக்கு. நீ மறுபடியும் பொய் எதுவும் சொல்லலையே? ஐயோ சுப்பையா, நான் எதுக்காக பொய் சொல்ல போறேன்? வேணும்னா நீங்களே பாருங்க, இன்னும் 3-4 நாள்ல ஆர்டரே வரப்போகுது. ராமு இவ்ளோ நம்பிக்கையா சொல்றான்ல, நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் இருங்க. ஐயோ வெங்கையா, நீங்களும் ராமுவுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? என்னவோ இந்த தடவை ராமு பேச்சுல உண்மை இருக்கிற மாதிரி தான் இருக்கு. நீங்களே அவனை நம்புறீங்க. பார்க்கலாம் இருங்க, அந்த அதிகாரிய நம்மளே பார்க்கலாம். ஒரு தலைவர் இந்த வார்த்தையை நம்பி ஜில்லா கலெக்டர் ஆபீஸுக்கு கிளம்பி போனாரு. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, அந்த மாதிரி எந்த ஒரு காசும் அந்த ஊருக்கு வரல, எந்த ஒரு அதிகாரியும் இல்லைன்னு. அந்த விஷயம் தெரிஞ்சு ஊரு தலைவரு ராமு வீட்டுக்கு வந்தாங்க. ஏ ராமு, நீ சொன்னதெல்லாம் பொய் தானே? எதுக்காக இந்த மாதிரி பொய் சொன்ன? ஊரு ஜனங்க எல்லாருமே எவ்வளவு சந்தோஷமா இருந்தோன்னு தெரியுமா? ஐயா, நான் ஏதோ பொழுது போட்டோம் அப்படின்னு சொன்னேன். இது எவ்வளவு பெரிய விஷயம். உண்மையிலே இதெல்லாம் நடக்குமா? என்னடா இவ்வளோ சுலபமா சொல்லிட்ட? உன்னால இது எல்லாமே உண்மைன்னு நாங்க நம்பிட்டோம் தெரியுமா? பாத்தீங்களா, இவன் எல்லாமே பொய் தான் சொல்லியிருக்கான். நீங்க தான் எங்களை நம்பவே இல்ல. சுப்பாராவ், ஜில்லா அதிகாரி அப்படின்னு சொன்னப்போ ஏதோ ஆசை வந்துருச்சு. இவனை பத்தி தெரிஞ்சும் நம்ம இவனை நம்புறது தப்புதான். சரி, இதுக்கப்புறம் இவன் பேச்ச நம்ம நம்புறதே வேண்டாம். டே ராமு, உன் பழக்கத்தை மாத்திக்கலன்னா ஒரு நாள் உனக்கு பிரச்சனை வரப்போகுது பாரு. இங்க பாருங்க சாவித்திரமா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காத மாதிரி நீங்க தான் பாத்துக்கணும். இப்படி ஊர் தலைவர் அவங்க அம்மாவை எச்சரிக்கை பண்ணி போனாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சாவித்திரமா, ஏய், நீ சின்ன வயசுல இருக்கும்போது உனக்கு ஒரு புலி கதை சொன்ன ஞாபகம் இருக்கா? சொன்னீங்க, என்னம்மா? அதெல்லாம் தெரிஞ்சு கூடவா மறுபடியும் எப்படி பண்ற? உன்னால இந்த ஊருக்குள்ள என்னால தலை தூக்கி நடக்க முடியல. அம்மா ஏதோ தமாசுக்கு சொன்ன, ஏமாத்திட்டுறீங்க. என்னால முடியலடா, நீ இந்த மாதிரி பேசுறதுனால என்னால இந்த ஊருக்குள்ளே இருக்க முடியல. இப்படி ராமுவுக்கு அவங்க அம்மா சொன்னப்போ அவன் காது கொடுத்து கேட்டுக்கிட்டான். இப்படி இருக்கும்போது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஊருக்குள்ள திருவிழா ஆரம்பிச்சது. மறுபடியும் ஒரு பொய்ய சொல்லி ஊரு ஜனங்களை நம்ப வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணான். எல்லா ஜனங்களும் கூடி இருக்கிற இடத்துக்கு வந்தான். இந்த திருவிழாக்கு பழைய ஆக்டர் ஒருத்தர் வராராமா, என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு சொன்னான். டே ராமு, உனக்கு என்ன தவிர இன்னொரு ஸ்நேகிதன் யாருடா இருக்கா? டே, ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா நீ ஒருத்தந்தானா? நான் பட்டணத்துக்கு போனேன், அங்க எனக்கு நிறைய நண்பருங்க கிடைச்சாங்க. டே, எனக்கு என்னவோ இப்பவும் நீ பொய் தான் சொல்ற அப்படின்னு தோணுது. டே, நான் ஏன்டா பொய் சொல்ல போறேன்? இப்ப நான் உண்மையதான்டா பேசுறேன். அப்படியா? அப்போ அந்த ஹீரோ யாருன்னு சொல்லு பாக்கலாம். அது சூரியவர்மா. நம்ம ஊர் திருவிழாக்கு வரேன் அப்படின்னு சொன்னாராமா. அப்படி இவங்க 2 பேரும் பேசிக்கிறத பக்கத்துல இன்னொருத்தன் காது கொடுத்து கேட்டுக்கிட்டான். டே, நீ சொல்றது உண்மையாடா? ஆமாண்டா. உனக்கு உண்மைன்னு எத்தனை தடவை சொல்லணும்? டே, எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். நான் அவரை போய் பார்த்து சினிமால நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கேட்க போறேன். டேய், சரிடா, போய் கேளு. இதுல வேற என்ன இருக்கு? நல்லது தானே?
அவர்கிட்ட போய் பேசும்போது நீ எனக்கு உதவி பண்ணணும்டா. சரிடா, நானே வந்து பேசுறேன், நான் இருக்கல, நீ கிளம்பி போ. சரிடா, அவரு வராருல, அதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் நான் போய் பாக்குறேன். இப்படி அவன் போய் ஊரு ஜனங்களுக்கு சொல்லி அவங்களும் அந்த ஆக்டர் வருவாரு அவரை பாக்குறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சுக்கலான்னு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி காத்துக்கிட்டு இருந்தாலும் அவரு வரவே இல்ல. டே ராமு, உன்னோட பொய்யால இன்னைக்கு நம்ம திருவிழாவுக்கே அவமானம் வந்திருக்கு. நீ எதுக்காகடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? அது வந்துங்க ஐயா, ஊர் திருவிழா ரொம்ப கோலாகலமா நடக்கட்டும் அப்படின்னு தான் நான் இந்த மாதிரி பொய் சொன்னேன். டே, அதுக்கும் இதுக்கும் என்னடா சம்பந்தம்? ஐயா, அது வந்து யாராவது ஒரு கெஸ்ட் வராங்கன்னா நம்ம ஏற்பாடுங்களை இன்னும் பலமா செஞ்சுக்குவோம்ல, அதுக்குதான். டேய், என்னடா நீ, உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் எங்க பேச்சையே கேட்க மாட்டியா? சாவித்திரம்மா, இனிமே உங்க பையனை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. இப்பவே உங்க பையனால எங்களுக்கு அதிகமா செலவு வந்துருச்சு. இவனை நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா இன்னும் பிரச்சனையை நீங்க எதிர்க்க வேண்டியதா இருக்கும். ஐயா, மன்னிச்சிடுங்க ஐயா, இதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. இப்படி சாவித்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவனுக்கு கொஞ்சம் புத்திய சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவனுக்குள்ள கொஞ்சம் மாற்றங்க வந்தது. ஒரு நாள் அந்த ஊருக்குள்ள காட்டுக்குள்ள தீ பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. ராமு அந்த வழியா அதை பாத்துட்டு வந்து ஊரு ஜனங்க கிட்ட சொன்னான். ஐயா, ஊரு காட்டுக்குள்ள தீ பிடிச்சு எரியுது. நான் அந்த வழியா தாங்க ஐயா வந்தேன். அங்க புலி சிரத்தை எல்லாம் இருக்கு. அது காட்டுக்குள்ள இருந்து இங்கதான் வரும். எல்லாரும் பார்த்து பத்திரமா இருங்க. மறுபடியும் பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? சிரத்தை அப்படின்னா என்ன? இது வரைக்கும் யாருமே இந்த காட்டுக்குள்ள இத பார்த்ததே இல்லையே. பரவாயில்ல சங்கர், இந்த ராமு சரியான பொய் புடிச்சவன் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. இல்ல இல்ல, இந்த தடவை நான் உண்மைதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்ன தயவு செஞ்சு நம்புங்க. டேய் ராமு, நீ எப்ப பார்த்தாலும் இதே மாதிரி பொய் சொல்லிக்கிட்டு இருந்தா அந்த காலத்துல புலி வருதுன்னு சொல்லி ஏமாந்து போனானே, அந்த கதையாயிடம் உண்டு. ஐயா, அந்த புலி கதைய அந்த பக்கம் வைங்க. இப்போ உண்மையிலேயே ஊருக்குள்ள புலியோ சிரத்தையோ வரப்போகுது அப்படின்னு சொன்னாரு சுப்பையா. இந்த தடவை அவன் சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனா அவனோட பொய் பழக்கத்தால யாருமே அவனை நம்பாம போயிட்டாங்க. சிரத்தை ஊருக்குள்ள வந்து ஆடு மாடுங்களை தின்ன ஆரம்பிச்சது. அப்பதான் ஊரு ஜனங்களுக்கும் விஷயம் தெரிஞ்சது. பாத்தியா, உன்னோட பொய் பழக்கத்தால ஊருக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம் வந்தது. உண்மைய சொன்னாலும் யாருமே உன்னை நம்பல. இப்படியாவது உனக்கு புத்தி வரணும். ஐயா, நான் உண்மையிலேயே மாறிட்டேங்க ஐயா, என்ன நம்புங்க. அதுதான்டா நாங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு தடவையும் பொய் சொல்லி இன்னைக்கு நீ உண்மை சொல்லும் போது யாருமே உன்னை நம்பாம போயிட்டாங்க. ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க. என்னால ஊருக்கு நிறைய நஷ்டமாயிடுச்சு. இனிமே நான் பொய்யே சொல்ல மாட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. இப்படி கவலையோட வீட்டுக்கு வந்து அம்மா சாவித்திரி கிட்ட விஷயத்த சொன்னான். அப்போ அவனை பார்த்து அவங்க அம்மா, அதுக்குதான் ராமு, இப்ப யாருக்கு என்ன ஆச்சு? அம்மா, என்னால ஊருக்குள்ள ரொம்ப நஷ்டம் வந்துருச்சு. ஊருக்குள்ள இருக்கிற ஆடு மாடெல்லாம் செத்து போச்சு. அதுக்குதான் ராமு, என்னதான் கஷ்டம் வந்தாலும் எப்பவுமே பொய் சொல்லக்கூடாது. அம்மா, ஊருக்குள்ள இனிமே எந்த பிரச்சனை வந்தாலும் எப்பவுமே நான் பொய் சொல்லவே மாட்டேமா அப்படின்னு ராமு நிதானமா மாற ஆரம்பிச்சான். இப்படி ராமு பொய் சொல்ற பழக்கத்தையே விட்டுட்டான். ஒரு நாள் டீ கடையில சங்கர், வெங்கட்ராவ், சுப்பையா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. டே ராமு, இன்னைக்கு என்னடா புதுசா பொய் கதையை சொல்ல போற? இதுக்கப்புறம் அப்படியெல்லாம் இல்லடா. இனிமே நான் பொய் சொல்ல மாட்டேன் சங்கர். பொய்யால எவ்வளவு பிரச்சனைங்க வந்துச்சுன்னு நான் என் கண்ணால பார்த்தேன். ஆமாப்பா ராமு, நீ மாறிட்ட அப்படின்னு நாங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறோம். நீ உண்மையை சொல்றதுனால ஊருக்கு எப்பவுமே நல்லதுதான். இனிமே உன் வார்த்தையில எங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சு. இனிமே என்ன நடந்தாலும் எங்க கிட்ட சொல்லு. சரிங்க ஐயா, இதுக்கப்புறம் நான் பொய் சொல்ல மாட்டேன், உண்மையை மட்டும் தான் சொல்லுவேன். இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பொய் ஒரு தடவை சந்தோஷத்தை கொடுக்கும், நம்மளுக்குள்ள இருக்கிற நம்பிக்கைய நாசமாக்கிடும். சொல்றதுனால எப்பவுமே நல்லது மட்டும்தான் நடக்கும். இதான் இன்னையோட கதை. மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.